சார், இந்த கல்லுலேருந்து இந்த கல் வரைக்கும் கவர்மெண்ட்டோட இடம் சார். அங்கேருந்து இந்த சின்ன கல் வரைக்கும் எங்களோட இடம். 19 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்புறமா இந்த கல்லுலேருந்து பின்னாடி பைக்குக்கு பின்னாடி தெரியுதுங்களே அந்த கல், அங்கே வரைக்கும் 45 ஸ்கொயர் ஃபீட் சார். அங்கேருந்து இந்த கல் வரைக்கும் 42.6 ஸ்கொயர் ஃபீட்டு. அங்கேருந்து இங்கே கல் தெரியுதுங்களே இங்கே வரைக்கும் 45 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ ஓவராலாக 1339 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆக்சுவலி இது கோர்ஸு, ஆனால் 19x45 அது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வீடு நல்லா கட்டிக்கலாம். மிச்ச மீதி வந்து நீங்கள் கார்டன் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம், அழகாக இருக்குங்க சார். இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்குங்களா, அங்கேருந்து ஆதனூர் ஏரியாவில் இருக்குங்க சார். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இப்போ கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக மாற்றிட்டாங்களே, அங்கே இருக்குது. உங்களுக்கே தெரியும், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்கிறப்போ வாங்கலாம்னு நினச்சவங்க வாங்க முடியாமல் இருந்தாங்க. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 400 ஏக்கரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா டெவலப்மெண்ட் ஆகிலும் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதை கோயம்பேடில் மிஸ் பண்ண சான்ஸு இங்கே மிஸ் பண்ணாதீங்க. நல்ல அப்ரிஷியேஷன் ஆகிற இடம். இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துன்னு இருக்குது. அது என்னென்னா, கீழம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேலை நடந்துன்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% முடிஞ்சிச்சு. நீங்கள் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். இப்போது பிளாட்ஃபார்ம் எல்லாம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆகுது, இன்னும் டிலே ஆகும். மேக்ஸிமம் ஒரு 6 months to 1 yearக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஸ்கைவாக் கூட கனெக்ட் பண்ண போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எது ஆப்போசிட்டில் இருக்க கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கைவாக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த வேலை போயின்னு தான் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு 6 monthஸில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ கீழம்பாக்கம் டு ஏர்போர்ட் ப்ரொபோசல் கூட கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இது பாருங்கள். ஆல்ரெடி கவர்மெண்ட்டு கூட லேண்டெல்லாம் யார் யார்கிட்ட இருக்கோ அதெல்லாம் எக்விசிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியாச்சு. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஐடி கம்பெனிஸில் சரௌண்டிங்கில் இருக்குது. மெயினாக கேட்வே, ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. அது எங்கன்னா பெருங்குளத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது. அப்புறமா சிங்கப்பெருமாள் கோயிலாண்ட மஹேந்திரா சிட்டி ஐடி பார்க் இருக்குது. அதுவும் நல்லா அப்ரிசியேஷன் ஆகிற இடம் தான். எல்லா ஐடி கம்பெனிஸில் நிறைய இருக்காங்க. அப்புறமா பார்க்க போனீங்கன்னா இது 2 ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மெயினாக ஐடி செக்ஷனில். அதுக்கப்புறமா காலேஜஸ்ன்னு வரும்போது மெயினாக டாப் 2 காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. விஐடி ஆக்சுவலாக வேலூரில் இருக்குது. அதோட பிரான்ச்சு இப்போது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரூட்டில் விஐடி சென்னை கட்டியிருக்காங்க. நல்ல ஃபேமஸான காலேஜ், எல்லாருக்கும் தெரிஞ்ச காலேஜ் தான். அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஐடி கூட இருக்குது. அதுவும் நல்லா டெவலப் ஆகின்னு வருது காலேஜு. நல்லா படிக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி காலேஜில் தான் படிப்பாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கப்புறமா சொல்லப்போனால் நல்ல ஃபேமஸான காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ். எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து காட்டாங்குளத்தூர் அந்த இடத்துல இருக்குது. எஸ்ஆர்எம் நிறைய பேருக்கு தெரியும், நல்ல ஃபேமஸான காலேஜ். விஐடிக்கு அப்புறமா எஸ்ஆர்எம் காலேஜ் தான். பெரிய கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கலன்னா ப்ரைவேட் காலேஜஸில் மெயினாக இந்த 2 காலேஜ் தான் சேருவாங்க. அது இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே, கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே கிரெசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுவும் நல்ல டெவலப்பான காலேஜ் தான், நிறைய பேர் படிக்கிற காலேஜ் தான். ஸோ சுற்றி காலேஜஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல காலேஜஸ் எல்லாமே இருக்குது.
அந்த ஏரியா சரௌண்டிங்கில். அப்புறமா காலேஜஸ்னால் இதான் மெயின் காலேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸுன்னு வரும்போது மெயினாக ஆதனூர் சுற்றி ஹோலிசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குங்க சார். நல்ல ஸ்கூலு, பெரிய ஸ்கூலு. அதுக்கப்புறமா இன்னும் 2-3 ஸ்கூல் இருக்குது. அது என்னென்னா ஸ்ரீ நிகேதன் பாఠశాலை ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூலு. இதுவும் பெரிய ஸ்கூலு தான். அந்த இடத்துல படிக்கணுன்னா ஹோலி சாய் ஸ்கூலு, அப்புறமா ஸ்ரீ நிகேதன் ஸ்கூல் இருக்குது. ரெண்டுமே நல்லா பேர் இருக்கிற ஸ்கூலுங்க தான். நல்ல பசங்களாம் படிக்கிறாங்க. அப்புறமா இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்ன்னு ஒன்று வந்தால் உரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது. அப்புறமா இருங்கட்டு கோட்டை கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்புறமா சுங்கச்சத்திரம், மாம்பாக்கம் சுற்றி ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தான் இருக்குது. இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கும் கிடைக்காது சார். அப்புறமா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் ஷாப்பிங் மால் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணின்னு இருக்காங்க, சிட்டி மால். ஸோ ஆல்மோஸ்ட் 50% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் மேக்ஸிமம் 6 monthஸில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கூட நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறமா பஸ்ஸு கூட தாம்பரத்துலேருந்து கீழம்பாக்கம் போகிறதுக்கு வியா ஆதனூர் வழியாக பஸ்ஸு விட போகிறாங்க. அதுவும் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ஆதனூர் ரோடு கூட எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும். ரியல் எஸ்டேட்டு நல்லா போயிருக்கு சார். சார் ஓப்பன் சேலஞ்ச் சார். நீங்கள் எந்த ஏரியா வேணால் எடுத்துக்கோங்க. பஸ் இருந்தால் ட்ரெயின் இருக்காது, ட்ரெயின் இருந்தால் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது, ஏர்போர்ட் இருந்தால் ஸ்கூல் இருக்காது, ஸ்கூல் இருந்தால் காலேஜஸ் இருக்காது. எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒன்று டிரான்ஸ்போர்ட் மிஸ் ஆகின்னு இருக்கும். ஆனால் நம்ம கீழம்பாக்கத்தில் மட்டும்தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரே ஒரு ஏரியா சார். நீங்கள் டவுட் இருந்தால் ஓப்பன் சேலஞ்சு நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ என்னென்ன போட்டனோ ஃபுல்லாகவே கரெக்டாக இல்லையான்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணாவே தெரிஞ்சிடும். ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேயும் கிடைக்காது. எல்லாமே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன், மெயின் பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட் கூட கிட்ட, காலேஜஸ், ஸ்கூலு, ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்குங்க சார். ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல க்ரோத் இருக்குங்க சார். இப்போது டபுள் ட்ரிப்பிள் போயின்னு இருக்குது. இன்னும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சுன்னா மினிமம் 5 to 6 times அதிகமாகிடும். அப்புறம் நீங்கள் நினச்சதை விட பயங்கரமாக இடம் போகும் ரேட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஜாக்பாட் கண்டிப்பாக இருக்கும். நான் லேண்டு சேல் பண்ணலான்னு நினைக்கிறேங்க சார். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 4,000லேருந்து 5,000 ருபீஸ்க்குள்ளே போகுது. ஆனால் லேண்டு கோர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு 3,800 ருபீஸ்க்கு கொடுக்கலாங்க சார். ஸோ இப்போ போகிற நிலவரம் இந்த ரேட்டுங்க சார். இன்னும் நான் சொன்ன ப்ரொப்போசல் ஒன்றா முடிய ரேட்டு ஏறினே போகும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், எல்லாம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ போகும்ன்ட்டு. மினிமம் 10,000 ருபீஸ் போகும் சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்டேட்ஸு வரும் சார்.